ரோட் சைடில் ஒரு ஃபுட் கார்ட் ரன் பண்ணால் அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது, யார்கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ரியல் டைம் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற என்ன ஒரு ஃபாலோ தான் பண்ணிக்கிறது. நம்ம இந்த மாதிரி ஃபுட் கார்ட்லாம் ரன் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயமே பிளேஸ் தான். நல்ல மக்கள் ஃப்ளோ இருக்க இடத்துல போயிட்டு என்ன மாதிரியான ஷாப்பில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதில் நீங்கள் வைக்கக்கூடிய ஷாப்பு யாராவது வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் இடையூறு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு முதல்ல கேளுங்க. என்றைக்குமே ஒருத்தர் அடித்து இன்னொரு ஆள் பிழைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இடமும் ஓகே, பக்கத்தில் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தாராளமாக கடை வைக்கலாம். அதுக்கப்புறம் நகராட்சியில் மட்டும் போயிட்டு இந்த மாதிரி நம்ம கடை வச்சுக்கலாமா ஒரு பெர்மிஷன் கேளுங்க. கண்டிப்பாக தர மாட்டாங்க. நீங்கள் கடை பக்கத்தில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் போடுறீங்க அப்படின்னாவே நீங்கள் கடையை தாராளமாக போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் அந்த நாளைக்கே உங்களுக்கு வந்துட்டு நகராட்சியிலேருந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வசூல் பண்ணுற அமௌண்ட்டு இடத்துக்கும் கடைக்கும் மாவட்டத்துக்கும் பொறுத்து அமௌண்ட்டு வேரி ஆகிட்டே தான் இருக்கும். இவ்வளோதான் ப்ராசஸே. இதுக்கு மேலே நீங்கள் போய் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால என்னால் இன்றைக்கி லீவும் விட முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு என்னால் எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருக்க முடியல. கூடிய சீக்கிரம் என்னோடய உடம்பையும் வாய்ஸையும் ரெடி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாய்ஸை கேட்க முடியாதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கி வீக்கெண்ட் நல்ல ஒரு சேலு. நாளைக்கான வீடியோஸில் தரமாக சந்திப்போம். பட்டா.